இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மண்ணை விட்டு மறைந்து இன்று 9ஆம் ஆண்டு நினைவு நாள். அம்மாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஆண்டுகள் பல வேண்டும். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சரித்திர சாதனை புரிந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒரு காலத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளை சிசு கொலை என்ற ஒரு நிலை இந்த நாட்டிலே இருந்தது. அந்த நிலையை கண்டு தான் ஒரு அம்மாவாக என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா. தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த அவர் குழந்தைகளுக்கு சீருடை வழங்கினார், குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வழங்கினார். அதன் பிறகு அந்த குழந்தைகள் பருவ நிலைக்கு வந்து கல்லூரி பயிலும் போது அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தார். அவர்கள் திருமண நிலையை அடையும் பொழுது அவர்களுக்கு திருமண உதவித்தொகை 50,000, 25,000 என்று வழங்கினார். தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் கொடுத்தார். அதற்கு பிறகு பார்த்தால் அம்மா உணவகம் தந்தார், அம்மா உப்பு தந்தார், அம்மா சிமெண்ட் தந்தார். ஏன் பேருந்து நிலையங்களிலே, ரயில் நிலையங்களிலே குடிக்கின்ற நீரை இந்த நாட்டு மக்களுக்கு மிக தூய்மையாகவும் மிக மலிவாகவும் குறைந்த விலையிலும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மா குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து அம்மா குடிநீரை 10 ரூபாய்க்கு வழங்கினார். இன்னும் அம்மா செய்த திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமையும் என்ற சபதத்தை இந்த நாளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் அத்துணை பேரும் சேர்ந்து எடுத்துக் கொள்கிறோம்.